அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், அப்போ சகோதரருக்குத்தான் சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என பவுல் அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்போ பொய்யான உபதேசங்களில் ஒரு வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக கேட்டுங்களுங்கள். பொய்யான உபதேசங்களை நாம் கேட்கும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பொய்யான உபதேசங்களில் ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை அசுத்த ஆவிகளினால் கொடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ உண்மையான உபதேசமாக இருந்தால், வேதத்தில் இருக்கிற வார்த்தையை பிரசங்கிக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே நேரம் வேதத்துக்கு அப்பாற்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட உபதேசங்களை போதிக்கும் பொழுது அசுத்த ஆவிகளே அதை கொண்டு வருகிறதென்றும் அதற்கு பின்னாலே ஒரு வல்லமை, ஒரு பவர் ஒன்று இருக்கின்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆவிகளே சுவிசேஷத்தில் பொய்யை புகுத்தி தந்திரமாக தம்முடைய வஞ்சகத்தை செயற்படுத்துகிறது என்ப உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.